பாட்டி, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம், அந்த பிள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே, அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன்? இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கே வா. போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி. அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்தியாடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம். விட்டியே அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா. உனக்காக எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி ரெண்டு பேர்கிட்டயும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா. நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வர்றாடா. படுறா. உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற. உள்ள வா. படுறா. ஓடா, சேர்ந்து ஓடா. பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கான் அவசரத்துல சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா? Actually, 8 o'clock. Thank you. 101. 103. 101. 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பாப்பேன். இருந்தா தானே டாக்டர், நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்றேன். பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. அதுக்காக என்ன பார்த்த உடனே லொடக்கன் இப்படி பண்ற? போங்கண்ணே, உங்க பேச்சே சரியில்லை. இனிமே உங்க யோசனை எதுவும் வேண்டாம். எல்லாம் அவகிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு என்ன, அவன் நந்து இருக்கானே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது என்ன புது சந்தோஷம்? நீ எப்ப பார்த்தாலும் முறை மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கிற. ஆனா அவ இருக்காளே, ஆஹா, அது கண்ணு, அது மூக்கு, அது உதடு, அவ தொண்டை எக்ஸ்ரே தொண்டை. எச்ச முழுங்குனா வெளியிருந்தே தெரியும். யாரு அந்த கண்ணாடிக்காரியா? இல்ல, கேப்ரே கேர்ள், டான்ஸ் ஆடுற பொண்ணு. இன்னொருத்தியா? அநியாயமா இருக்கே. அவ டான்ஸ் ஆடுறதா? இல்ல, அவர் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்கிறது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தியா, இந்த விராசத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வந்துரு. அவரை கையை கனவமா பிடிச்சிருவோம். சரி அண்ணே. சீக்கிரம். நௌஷத், வர்மன், அடே அங்கதான் அங்கதான். 3 நாளா பல்லு கிடுக்கல என்னமோ மாட்டிண்டு பரம வேதனையா இருந்தது. இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. என் சங்கீதம் ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏடாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? நான் என்ன சார் பண்ணட்டும்? எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகை அவளும் ஊரை விட்டு போயிட்டா. இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் இருந்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசிச்சா பிற்கா எல்லாம் வருதே சார். அது நீ வாசிக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்து ஆழத்துல நின்னு அங்க வாசி. பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்கு தான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு. தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உங்க கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி. இன்னைக்கு அறுத்துறாத, கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா? நந்து, நந்து, உன் ஆத்துக்காரிக்கு 2 பேரும் வந்தாச்சு. போடா, போய் அவனை கட்டி பிடிச்ச ஆடு. எனக்கு பயமா இருக்குடா, ஆட வராது. டேய், போய் கட்டி புடுறா. ஆடுறதெல்லாம் அவன் பாத்துக்குவா. எப்படிடா கட்டி பிடிக்கிறது? இந்த லட்சணத்துல 2 கல்யாணம் உனக்கு. எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு தெரியாதா? எகிரி புடுறா. போடா போடா. டேய் மௌனகுரு, வாசியாண்டா. சார், இத நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். என் லைஃப்ல முதல்ல கச்சேரி வாசிக்க போறேன், அதுவும் உங்க தயவுல. சார், உங்களுக்கு செங்கல்லையே செல வைக்கலாம் சார். செங்கல்லையா? மத்தவங்களுக்கு எல்லாம் கருங்கல்ல கட்டி கட்டி கருங்கல்ல தீந்து போச்சுன்றியா? டேய், வாசிக்க மாட்டேன். நான் ரெடி. அப்ப அடி. வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு. வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போருக்கு. சேசு, ஏதோ புது கேஸ்ரா. கேசா வாங்கண்ணா. என்ன இது, வெறும் உடம்போட? கொண்டி உடைச்சு விட்டேன். க்ளோஸ் கோல். அடடே, கட்டின்னு இருக்கேளா? இருக்கனே. ஆமா, நீங்க தானே வக்கீல்? ஆமா. சட்டை போடலன்னு சந்தேகமா இருக்கா? இத பத்தாடா, இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதுதான். வேணும்னா போட்டு காட்டுமா? அப்போ அவரு ஜூனியர், எனக்கு ஜூனியர். என்ன விஷயமா வந்திருக்க?
ஒரு விவாகரத்து பண்ணணும். யாரையா? ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால அப்படி கேட்டுட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமலையா வருவான்? அதானே. எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலோ அவளை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவளை வீட்டுல வச்சே இருக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும். தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க தான் சார் உண்மையான வக்கீல். நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர். ஆமா, அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா? வாந்தி எடுத்தா. வாந்தி எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆமா சார், உங்க சம்சாரத்து மேல எனக்கு ஏதாவது என் சம்சாரத்து மேல எனக்கு என்ன சந்தேகம்? நேக்கும் கிடையாது. ஏற்கனவே 6 பெத்தவ, 7வது வேண்டாம் போய் கருத்தரை பண்ணிக்கடின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொம்பளை புருஷன் பேச்சை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம்? உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே. அது வேற ஒண்ணு இல்ல, அவளை வந்தியோன்யமா பழகிட்டே. அதான் அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே. எனக்கு சைட்ல என்ன? சைட்ல என்ன? சைட்ல இன்னொன்னு இருக்கு. உனக்கு 2? பல்ல கரண்டி போடுவேன். இருந்தா சொட்ட தலையா, அதுல வகுடு வேற. நீ கெட்டக்கு 2 கல்யாணமா? கேட்டு புடமே, அங்கவஸ்திர பொறுக்கி முடிச்சவைக்கு சோமாரி போடா நாயே, போடா. சேசு ஏண்டா, உனக்கு தெரியாது 60 வயசுக்கு அப்புறம் ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே? நல்ல வாந்தி கேஸ், நல்ல வாந்தி நோக்கு வரதடா. வந்துருச்சுடா, பாயிண்ட் வந்துருச்சுடா. டேய் சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன். டேய் துணி வெச்சுக்கடா. அம்மண்டா. என்னென்ன சொல்றீங்க மாமா? உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா? இவனா இருக்கிறேன். 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு எப்படிடா வாந்தி எடுக்கும்? அதுக்கு தான் சொல்றேன், மாப்பிள்ளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. ஐயோ, அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன்னு அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துல தான் முடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணுதான் வாந்தி எடுப்பா. அப்பா என்னப்பா, இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய ராத்திரியா கொண்டாந்துருங்க. முகத்திலையும் முடிக்க வேண்டியது இல்ல, மாப்பிள்ளைய கொண்டாந்து சேர்த்த மாதிரி ஆச்சு. என்ன யோசனை? திருத்துக்குங்க, சீக்கிரம் புறப்படுங்க. நீ முன்னால போ, நாங்க பின்னால வர்றோம். நீங்க வரீங்களா இல்லையான்னு திரும்பி வேற நான் பாத்துட்டு போனோம். இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு. சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு, அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற. சரி, இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான், நேரா இங்க வந்துருவான். இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே. போறவனா இருந்தா இங்கேயே வர்றான். பாரு, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். ஏண்டா, நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 தடவை சொல்லிருக்கல. நான் என்னலடா, யார கேட்டு செஞ்ச? தெரியாம செஞ்சுட்டேன், விட்டுறேன். யார கேட்டா செஞ்ச? மிஸ்டர் நந்தகோபால், நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர். என் முன்னால ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். குழப்பம் வந்தா எனக்கு கோபம் வரும். நான் சொல்றபடி செய். ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு, அப்புறம் ருக்மணி வீட்டுக்கு போ. டேய், அதனால என்னடா யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன். நான் சொல்றபடி செய். ராத்திரி அங்க இரு, பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார். சரி, போறேன். தேங்க்யூ. டேய், நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம், டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்னை காலையில வந்து பேசிக்கிறேன். வர விட மாட்டாங்கடா, ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுருவாங்க. ஆரன் சத்தம் கேக்குது, கை எடுத்துறா. அவங்க வீட்டுல தான் வர்றாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மாப்பிள மாதிரி கொஞ்சம் கோவமா இரு. இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இன்னும் கோவமா இரு. கெஞ்சு வாங்க, விட்டு கொடுக்காத, பிகு பண்ணு. ரொம்ப அப்படி ஓரமா போ, மெதுவா. வாங்கப்பா. ஐயோ, இப்படி கூச்சப்பட்ட எப்படி? வாங்க. ஆமா, என்ன தனியா இத வருதே? வாங்க வாங்க. வக்கீல், மாப்பிள்ள கிட்ட சொன்னியா? சொன்னேன், கொஞ்சம் வெறப்பாதான் இருக்கான். அவங்கடங்க, நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க. அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் கைய பிடிச்சுங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் காலை பிடிச்சுங்க, நான் திருப்பிக்கிறேன். எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க. வாங்கப்பா. சீக்கிரம். என்னங்க உங்களைத்தான். வாங்க, வீட்டுக்கு போலாம். முடியாது மாப்பிள்ள, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. மாப்பிள்ள, இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஆத்திர அவசரத்துல அப்படி சொல்லிடுறது உண்டுதான். நீங்க நடந்துக்கலையா? சரி, வேணும்னா வாசப்படி மிதிக்க வேணாம். உங்களுக்கு மாமூல் வழி இருக்கு பாருங்க, ஜன்னல். அது வழியா வேணும்னா ஏறி குதிச்சு வந்துருங்க.
நந்துக்கண்ணா பாவம் எவ்வளவு பெரியவர், வயசா மறந்து கெஞ்சினாரா? ஆமா மாப்பிள, பிடிவாதம் பண்ணாதீங்க மாப்பிள. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அங்க அவசரத்துக்காவது மரியாதை கொடுறா. அப்பா உங்களை எவ்வளவு கெஞ்சினாரு, வாங்கலே. பண்றானா ரொம்ப பண்ணுவான். பிகு சிவடா. ஓஹோ, அவங்களே கூட்டி போற மாதிரியா? போய் நல்லா திருப்தியா சாப்பிடு. மாதிரி ராஸ்கல் முண்டம், நீங்க ஏன்டா வக்கீலுக்கு படிக்கிற? அட உன்னால உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரமா இல்லாம இருக்கணும். எல்லாம் என்ன என்ன சொல்லு, ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது உளறி என் மான மரியாதை கெடுத்து வச்சுக்கடா. டேய் நந்து, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கேஸ எடுத்துக்க தெரியுமா? என்ன ரிஸ்க் எடுத்து என்ன கிழிச்ச? என்னத்தை கிழிக்கிற மாதிரி வச்சிருக்கிற நீ? ஏடா டேய், நானா உன்னை ருக்மணி லவ் பண்ண சொன்னேன், நானா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். உனக்கு ஆசை ரெண்டு பேரையும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஏன்டா என் மேல ஏறுற? சேஷோ, நான் ரொம்ப மண்டை காஞ்சு போயிருக்கேன், ஏதாவது பேசிட்டு வாங்கிட்டு. என்னடா பண்ணுவேன்? பொருடுவியா? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜோசியம் சொல்லிருக்கான் அல்பாயுஸ். என்னைக்கு இந்த கேஸ் எடுத்தனும் அப்பவே தெரியும்டா, இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன்னு. நீ அல்பாயுஸ், நீ 1000 பேருக்கு அல்பாயுஸ் பண்ணிடு. நீ வக்கீலடா? ஏன் வக்கீல் ஆடக்கூடாதா? அங்க பாடுறா, நிம்மதியா ஒருத்தர் அல்பாயுஸ்ல போறான். ஹேய், பின்னால வருதே கூட்டம், அவன் சொந்தக்காரன் நினைச்ச, எல்லாம் கடன் கொடுத்தவன். பாக்கலாம் எப்படி வசூல் பண்ண போறாங்கன்னு. எல்லாத்தையும் ஒன்ன மாதிரியே நினைச்சுக்கோ. ஆட்டத்தை பாடுறா. அந்த பணத்துக்கு பின்னாடி 2 பொம்மை நாட்டிகள் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுன்னு போறாளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? செத்து போனவன் என்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா தெரியுது. கரெக்ட். ஆக நீ செத்தாத்தான் பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேருவா. அதுக்காக என்ன சாக சொல்றியா? செத்த மாதிரி படு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மீதி என்ன எரிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை கிளீனா பண்ணிடுவேன். அடம் பிடிக்காதரா, நான் சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. செத்த மாதிரி படுத்துக்கோ. சேதி கேட்ட உடனே 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஒவ்வொன்னு ஒப்பாரி வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்த உடனே இதான் சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சேர்த்துடுறேன். அதுல ஒரு சந்தேகம். நல்ல பாயிண்ட் கிடைக்கும் போது ஏதாவது டவுட்ட கிளப்புவியே. அது இல்லடா, நான் செத்து போனா 2 பேரும் அழுவாங்கன்னு நினைக்கிறியா? அழுதா தாண்டா பொண்டாட்டி. டேய், இப்படி அலங்கோலமா படுத்துக்காத, நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படு, அத பார்த்தாவது அழட்டும். இதுதான் கடைசி பாயிண்ட். இதுல ஒண்ணும் குழப்பம் வராத. குழப்பமே வராது. நீதான் சாக போறியே. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, அப்புறம் தகவல் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. பேசாம படு போ. நந்து செத்துட்டா. நந்து, இது அங்கல்ல போய் சொல்லணும். ருக்மணி 2 கொஸ்டியும் 2 பக்கமும் வந்துட்டு இருக்காங்க. மூச்ச புடுறா, நீ செத்தாச்சு, நம்ம புடி. கரெக்ட். நீ அழ வேண்டாம், அவங்க வரட்டுமே. ஊருக்கு முன்னாடி என்னடா ஒப்பாரி? ஐயோ நந்து, நந்து, பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேரலங்கிறதுக்காக இப்படி நீ பொட்டுற போயிடுவியாடா நந்து? என் பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டிய மாப்பிள்ள. ஐயோ, காது கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம காது கேட்காம போனதுக்கு அப்புறம் வந்து கத்திரிகளே. சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணீங்களே, இப்படி சொல்லாமலே போயிட்டீங்களே மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துக்கு ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே கண்ண மூடனா? ஐயோ மாப்பிள்ள, குளிக்காம கூட புறப்பட்டு வந்தீங்களே. இல்லையே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்ட தானே போறோம். ஐயோ நந்து, இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆள ஆரம்பிச்சிருக்காங்க.
கூடிய சீக்கிரத்துல பாமா ருக்மணி ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்துறேன், கொஞ்சம் தம் பிடி. டேய், அவசரமா பாத்ரூம் போறதா எனக்கு இப்போ. போக கூடாது. மாப்பிள, நீ 2 பொண்டாட்டி கட்டி நீ கண்ட பல இதுதானா? என் பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி கதி இப்படி ஆயிப்போச்சு. சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா. டேய் நந்து, நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகுதுடா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. யாரு? பாமா ருக்மணியா? சிச்சி, சம்பந்திக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அந்த கிழவிங்க சேர்ந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தை பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேர்த்துறேன்.